ஹாப்பி பர்த்டே ஜானு. தேங்க்ஸ்ங்க. கேக் வெட்டிடலாமா? ஐஸ் கேக் உருகுது இல்ல, மெழுகுவத்தி ஏத்துப்பா. ஜானு, நீ பிரெக்னெண்டா இருக்க. அதிகமா ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. என்னங்க? என்ன பசிக்குது? சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் அதானே? ஆமா. இரு, ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வரேன். பார்த்து 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 சாப்பிடு. அம்மாடி, என்னம்மா பழம் சாப்பிட்டுக்கிற? ஆமா மாமா, ராம் தான் வந்து கொடுத்தான். அவன் ஒருத்தம்மா, இந்த மாதிரி நேரத்துல பழம்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. அதுவும் மாம்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு சூடுமா, உள்ளகிற குழந்தைக்கு வேர்க்கும்ல. ஐயோ, இப்போ என்ன மாமா பண்றது? இரு, நான் போய் ஸ்வீட் எடுத்துன்னு வரேன். சூப்பர் மாமா, உங்களுக்கு தெரியாதுன்னு ஒண்ணுமே இல்ல. வேற லெவல் மாமா நீங்க. ஆமாம்மா, போக போக இந்த மாமனோட பிரில்லியன்ட்ட புரிஞ்சுப்பேன். நான் என்ன பண்றேன், உனக்கு குங்குமப்பூ போட்ட குலோப் ஜாமுனும் பாதாம் போட்ட பால்காவும் எடுத்துன்னு வரேன். இரு. ஓகே மாமா. அம்மாடி, இந்தாம்மா, மொத்த ஸ்வீட் உனக்கு தான். மிச்சம் வைக்காம சாப்பிடணும். அப்படி மிச்சம் இருந்தா உங்க அத்தைக்கு தெரியாம வை, அப்புறமா நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, சாப்பிடு. ஐயோ ஜானு, ஸ்வீட் இவ்வளவு நேரமா சாப்பிட்டுட்டு இருக்க? இவங்களோ சமாளிக்கணுமே. இப்பதான் அத்தை மாமா தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அந்த மனுஷனுக்கு அறிவே இல்ல. எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும்னே தெரியல. இந்த நேரத்துல போய் இவ்வளவு ஸ்வீட் சாப்பிடலாமா? குடு, நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். குடும்பத்துல ஒருத்தர் ஒரு மாதிரி இருந்தா நான் என்ன பண்றது? அத்தை, என்னம்மா? ஜூஸ்ல ஐஸ் கம்மியா, சுகர் தூக்கலாம். வித்தவுட் சுகர் தான் உனக்கு.